உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நாங்க தவசிய பார்க்க போறோம் யாழ்னி. தவசிக்காக தான் அண்ணி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஜெயிலுக்கு போய் மனு போட்டு பாத்துட்டு வரலான்னு இருக்கோம். வேணாம். அத்தை வேணாம், நீங்க ஜெயிலுக்கு போக வேணாம். அவர் மனசு ரொம்ப சங்கடப்படுவாரு. கம்பெனில வேலை பாக்குறவங்களையே அவர் வர வேணாம்தே சொன்னாரு. அது என்னடி, கம்பெனில வேலை பாக்குறவங்களையே? அப்போ அவங்கள விட நாங்க கேவலமாயிட்டோமா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. அப்படின்னா சொன்னேன். அண்ணிய போய் பார்க்க வேணான்னு சொல்ல நீ யாரு? அண்ணிய விட தவசி மேல உனக்கு அவ்வளவு உரிமையா? இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல, அவர் வேண்டான்னு சொன்னாரு, அத நான் சொன்னேன், அவ்வளவுதான். உன் திட்டம்லாம் எங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? நீ மட்டும் அன்பு மாமாவை போய் பார்த்து நல்லவன்னு பேர் வாங்கணும், அத்தை பார்க்கவே வரலன்னு கெட்ட பேர் வாங்கணும். அத்தையையும் அன்பு மாமாவையும் பிரிக்க உனக்கு கிடைச்ச சான்ஸ நல்லா யூஸ் பண்ணிக்கிற ஆனந்தி. ஏய் லூசு, அண்ணி தெளிவா தானே சொல்றாங்க. அண்ணா தான் அம்மாவை வர வேண்டான்னு சொல்லிருக்காரு. ஏன்னா அம்மா அண்ணாவை ஜெயில பார்த்தாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அண்ணி ஒண்ணு அம்மாவையும் அண்ணாவையும் பிரிக்கல. நீ நடுவுல புகுந்து சிண்டு முடிச்சு விடாம இருந்தாலே போதும், எல்லாரும் நல்லாதான் இருப்போம். ஏய், நாங்க இருக்கும் போதே எங்க பொண்ணை இப்படி பேசுறது நல்லா இல்ல யாழ்னி. இந்த ஆனந்தி நேத்து வந்தவ. என் பொண்ணு துளசி பிறந்ததுல இருந்து உங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கா, பழகிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு இவளுக்காக போறது ஒண்ணும் இல்ல. அத்தை, அவர் உங்களை பார்த்தா மனசு வருத்தப்படுவாருன்னே சொன்னேன். ஜெயிலுக்கெல்லாம் போக வேணாம், நான் சீக்கிரமே பெயில் வாங்கி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். கிழிச்ச அண்ணன் சொன்ன வக்கீல வச்சு கேஸ நடத்தி இருந்தா என் அன்பு எப்பவோ வெளியில வந்திருப்பான். நீ அந்த மகேஷ் கூடயும் சத்தியவதி கூடயும் சேர்ந்துகிட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்க. மா, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. அண்ணாவை ஜெயில இருந்து வர விடாம பண்ணா அன்னைக்கு என்ன கிடைக்க போகுது? பரவாயில்ல விடு யாழ்னி, அவங்க என்ன பேசினாலும் அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. அவங்க கோவத்துல புரியாம பேசுறாங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல. அத்தை அவரை பார்க்க போக வேணாம், அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ணிய பார்த்தா தவசி வருத்தப்படுவானா, தவசிய பார்த்தா அண்ணி வருத்தப்படுவாங்களாம். இவளுக்கு அப்படியே அக்கறைதான் அண்ணி மேல ரொம்ப. நீ அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இங்க வந்து இது ஏன் வீடு, நான் இந்த வீட்டு மருமகன்னு பேசுறது கூட தான் அத்தைக்கு பிடிக்கல. அதுக்காக இங்க இருந்து போயிடுவியா? சும்மா நடிக்காத. ஏய் துளசி, இதான் சாக்குன்னு நீ அண்ணிய வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்றியா? அது மட்டும் நடக்காது. மா, நீ இவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஏதாவது செஞ்சேன்னு வை, அண்ணா இந்த வீட்டுக்கே வரமாட்டாரு சொல்லிட்டேன். ஐயோ யாழ்னி, விடு. உங்க அண்ணன் முதல்ல ஜெயில இருந்து வெளியே வந்தா போதும். அது வரைக்கும் வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா புண்ணியமா போகும். அத்தை, தயவு செஞ்சு நீங்க இப்ப அவரை பார்க்க போக வேணாம். நாங்க எப்ப போகணும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? உன் தலையெழுத்துதான் என் புள்ளைய ஆட்டி படைக்குது. நீ நல்லவ மாதிரி என் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுறியா? அத்தை, அண்ணி விடுங்க, இவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. போகட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன்ல, ஏன் வந்தீங்கன்னு அண்ணா டோஸ் விடுவாருல, அத வாங்கி கட்டிக்கிட்டு ஆழ்ந்துட்டீங்க. வரட்டும். இவங்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கு இல்ல யாழ்னி. அண்ணி, நாம என்ன சொன்னாலும் கேட்காத அளவுக்கு அம்மாவை மந்திரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க போக்குலே விட்டுருங்க, அதான் நமக்கு நல்லது. யாழ்னி, வயசுக்கு மீறி மரியாதை இல்லாம பேசுற நீ. என்ன மந்திரிச்சு வச்சிருக்கான் பேசுற? இதெல்லாம் நல்லா இல்ல. மாமா, உங்க பொண்ணு அவ வயசுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறாளா? அப்படிதான் நடந்துக்கிறாளா? நீங்க முதல்ல அவளை பாருங்க. எங்க அம்மா எங்களை நல்லாதான் வளர்த்திருக்காங்க. யாழினி, நீ பேசுறதே சரியில்லை. பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அண்ணன் பவானி, இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 புள்ளைங்களை பெத்து தங்கம் போல வளர்த்தேன். இப்படி வினையா வந்து என் புள்ளைங்களையே எனக்கு இல்லன்னு ஆக்கிட்டா இவ. விடுங்க அண்ணி, நீங்க போய் இவளுக்காக எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு
இப்படி சீமையில இல்லாத அன்னிக்கே யாழ் இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வரானா? உங்கள மாதிரி ஒரு அண்ணிய நாங்க விட்டு கொடுத்துருவோமா? எங்களுக்கு நீங்க தான் அண்ணி முக்கியம்.